ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமர் அகல்யாவுக்கு சாப விமோசனம் அளித்தார் என்று பார்த்தோம். அதாவது அகல்யானவள் தன்னை யார் கண்ணிலும் புலப்படாதவாறு இருந்தாள் என்று பார்க்கிறோம். அன்ன ஆகாரம் இன்றி தான் இருப்பதே மற்றவர்களுக்கு தெரியாத மாதிரி. அதாவது நம்ம யாரையும் அட்ராக்ட் செய்யாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கோமா இல்லையானே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி புலன்களை அடக்கி அவள் யாருக்கும் தெரியாதபடியாக இருந்தால் தன் உணர்வுகளையும் அடக்கி, ஐம்புலனையும் அடக்கும்போது தன் உணர்வுகளையெல்லாம் அடக்கியதால் அந்த கல் போல் அவள் இருந்தால். மற்றவர் கண்களுக்கும் தெரியாமல் ஏதும் உண்ணாமல் அன்ன ஆகாரம் இன்றி அவள் தவத்திலேயே இருந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஸ்ரீராமர் அந்த இடத்திற்கு விஸ்வாமித்திரருடனும் லக்ஷ்மணனுடனும் வரும் பொழுது ஸ்ரீராமர் பாதம் பட்டு என்று சொன்னால் ஸ்ரீராமரின் பாதம் லிட்டரலாக அகல்யை மீது படவில்லை. இப்பொழுது நமக்கு இந்த பூமியில் ஒரு அதிர்வு தெரியும் அல்லவா. ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரயில் தண்டவாளத்தில் நம்ம காதை வச்சு கேட்டோம்னா ட்ரெயின் எங்கேயோ வந்தால் கூட அந்த வர அதிர்வு நமக்கு தெரியும். அதை போன்று ஸ்ரீராமர் அந்த பூமியில், அதாவது அகல்யா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, அந்த ஆசிரமத்திற்கு அவருடைய காலடி பாதம் வைக்கும்போது அதில் ஒரு உணர்வு, ஒரு இது வரும் இல்லவா. அந்த உணர்வினால் அவள் சாபத்திலிருந்து அவர் அருகில் வர வர அவளுடைய பாத அடிகளிலிருந்து அந்த உணர்வினாலேயே அவளுக்கும் சாப விமோசனம் கிடைக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஸ்ரீராமர் நம்மை நெருங்கி வரும் பொழுது நமக்கு இருக்கும் பாவங்களும் போகும், நம் மனதிலும் நன்மைகளையே அடைய முடியும், நன்மைகளையே நாம் அடைய முடியும், நம் மனசிலும் நல்ல எண்ணங்களே உருவாகும். இதனால் நாம் ஸ்ரீராமரை நெருங்கி நம் பக்தியால் அவரை நெருங்கி போகும் பொழுது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும், பல பாவங்களிலிருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கும். லைக் அகல்யாவுக்கு எப்படி விமோசனம் கிடைத்ததோ அதே போன்று நமக்கும் விமோசனம். அத்தகைய ஸ்ரீராமரை நாம் தினம்தோறும் வணங்கி வந்தால் நமக்கு நிச்சயமாக இருந்த பாவங்கள் எல்லாம் போய்விடும். மேலும் நாம் எந்த பாவமும் செய்யாமல் அவர் நம்மை தடுத்தாட்கொள்வார். இவ்வாறாக அதுவும் கௌதமருக்கும் ஸ்ரீராமர் நீங்கள் அகல்யாவுடன் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறாக நமக்கும் பாவ மன்னிப்பு அளித்து நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் அளிப்பார். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராமஜெயம்.